ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விச்சிக்குட்டி சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்மியான கோவக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம விச்சிக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க யம்மியான சூப்பரான குயிக்காக செய்யக்கூடிய கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோவக்காயை நல்லா கழுவி இதை மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே அளவுக்கு கட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போது இந்த கோவக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போது காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருப்பேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா அந்த கோவக்காயில் ஒட்டுற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கணும். கோவக்காய் ஒட்டிகிட்டு இருக்கும், அந்த வழவழப்பு தன்மை இருக்கும். அதனால் அந்த மசாலா சீக்கிரமாக பிடிக்காது. அதனால் நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுகிட்டே இருக்கணும். தண்ணி சேர்த்தாமல் பிசைஞ்சு விடணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த நம்ம மசாலா தடவி வச்சு இருக்கிற கோவக்காயை அதில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி எப்படி எனக்கு தெரியும்னா, எங்கள் ஹஸ்பண்டோட கொலீகோட ஒய்ஃப் வந்துட்டு இந்த ரெசிபி செஞ்சுருக்காங்க. இது வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அவங்கக்கிட்ட கேட்டு தான் நான் இந்த கோவக்காய் ஃப்ரையை செய்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப சிம்பிளாகவும் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அடுப்பை மிதமான தீயில் வச்சு கோவக்காயை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னிங்கன்னா நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு ஓரளவு போதும்னா கோவக்காயோட பபிள்ஸ் அடங்கின உடனே நீங்கள் எடுத்துக்கிடலாம். அப்பப்போ லைட்டாக கிளறி விடுங்க. பாருங்கள், கோவக்காயெலாம் எண்ணெயெல்லாம் மேலே நல்லா மிதங்குது. இந்த அளவுக்கு இருக்கும்போது நான் கோவக்காவை எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு காரமும் அந்த கோவக்காயோட வளவளப்பெல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான டேஸ்ட் இருந்தது. இது சாதத்துக்கு சாம்பாரோட, ரசத்தோட, தயிர் சாதத்தோடலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் நான் எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக எடுத்தேன். அப்புறம் செகண்ட் வாட்டி இருக்கிற கோவக்காயெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவே மொறுமொறுன்னு எடுத்தேன். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கோவக்காய் ஃப்ரை தயாராகிடுச்சு. வாங்க சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யம்மி டேஸ்டி சிம்பிளான கோவக்காய் ஃப்ரை தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே கோவக்காய் பொரியல் எப்படி செய்யணுன்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு தரேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். அந்த கோவக்காய் பொரியலில் கோவக்காயோட நன்மைகள் என்னென்ன அப்படியும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதை கேளுங்க. கோவக்காய் அது மாதிரி பொரியல் பண்ணியும் சாப்பிடலாம், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணியும் சாப்பிடலாம். இது உடம்புக்கு அவ்வளவும் நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம விச்சிக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் போடுற வீடியோஸை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான சமையலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.